இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் சார் அவங்க என் கூட இருந்தாங்க. முடிச்சுட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டாங்க. அந்த குழந்தை சனிச்சது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் அங்கேருந்து லெட்டர் எழுதி அந்த லெட்ரு போய் 1 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு சேர்ந்துச்சு. லெட்டர் 1 மாதம் ஆச்சா? 1 மாதம் ஆகும். ஆமாம் சார். அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாது சார். ஃபோன்லாம் வந்து லெட்ரு தான் சார். நான் போன காலகட்டத்தில் வந்து லெட்ரு இதான் போடுவாங்க. அது லெட்ரு அங்கே நமக்கு வந்து சேர்றதுக்கு எப்படியும் 15, 20, 1 மாதம் ஆயிரும். அப்போ கூட இருந்து நம்ம சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க சார். இப்போ குழந்தை பிறந்தது சொன்னீங்க. குழந்தை பிறந்தது கூடவும் அவங்க இல்லை சார். குழந்தை பிறந்தாலும் டக்குன்னு பார்க்க வரலையா? பார்க்கலாம் வரல சார். 2 வருஷம் கழிச்சு வரும்போது அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட போக மாட்டேன்னுச்சு சார். குழந்தை பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் 2 வந்தாப்லையா? வருஷம் கழிச்சு தான் சார் வந்து. அப்போ வந்து ஃபோனும் கிடையாது, போட்டோ எடுத்து அனுப்ப முடியாது. அனுப்பலாம் முடியாதுங்க சார். ஃபோட்டோ எடுத்து யாரும் ஊரில் அங்கே வெளிநாட்டிலேருந்து வர்றவங்ககிட்ட கொடுத்து விடுவோம் சார். போட்டோ எடுத்து. ஃபோட்டோ எடுத்து. நீங்க எப்போ உங்க பொண்ணு போட்டோ பார்த்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். ஆனா 3 மாசம் இப்போ குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கு, ஆனால் பார்க்க முடியலையே, அந்த ஒரு பெரிய வருத்தம் சார். அதை விட பெரிய வருத்தம் என்னன்னாக்கா, நான் வெக்கேஷன் வந்து வந்தேன் இல்லையா, வரும்போது நடந்துருச்சு. 1.5 வயசு சார். ஆமாம், அது எனக்கிட்ட வரமாட்டேன்ருச்சு. உங்ககிட்ட வர மாட்டேன், ஒட்ட மாட்டேன். அதுக்கு தெரியல, யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது கஷ்டம் சார். இப்போ 3 குழந்தைங்க சார், 3 பொண்ணு. 3 குழந்தைய பிறக்கும் போதும் அவர் வரலங்க சார். ஆனா 3 குழந்தை என்ன படிக்கிறாங்க, எங்க படிக்கிறாங்க? எங்கே படித்தாங்க, காலேஜ் படித்தது, வளர்ந்தது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எல்லாமே நான் தான் சார் படிக்க வச்சு எல்லாமே இது பண்ணி. அவங்களும் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க இங்கே கஷ்டப்பட்டாங்க, நான் பிள்ளைகளுக்காக நான் இங்கே கஷ்டப்பட்டு அவங்கள எல்லாம் படிக்க வச்சு. மூத்த பொண்ணு எம்எஸ்சி பிஎட்டு, 2வது பொண்ணு பிஎஸ்சி நர்சிங், 3வது பொண்ணு பிஎஸ்சி ஐடிஎம் படிச்சிருக்காங்க. கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எல்லாமே மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து நான் ரெடி பண்ணி எல்லாம் வைப்பேன். அவங்க அதுக்கப்புறம் தான் வருவாங்க. மாப்பிள்ளையை நீங்க தான் பாத்தீங்களா? மாப்பிள்ளையை நான் தான் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி மூத்த பிள்ளைக்கு சார் நிச்சயார்த்தம், நான் வர முடியல, அவங்க தான் எல்லாமே இருந்து பார்த்து வந்தாங்க. பொண்ணை வந்து ஒரு 3 டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருக்கு. 3 பேருமே 3 டிகிரி முடிச்சிருக்காங்க. அவரும் அவ்வளோ 30 வருஷம் கடினமாக உழைத்து இது பண்ணியிருக்காரு. அவருடைய பங்களிப்பு குழந்தையோட படிப்புங்களையோ குடும்பத்திலேயோ அவரோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியம்? நிறையா இருக்குங்க சார். அவருடைய உழைப்பு தான் சார் எல்லாமே. வீடு வாங்கினா, இடம் வாங்கினா, எல்லாமே அவருடைய சொந்தமாக வீடு வாங்கிட்டீங்க? சொந்தமாக இடமும் வாங்கிட்டீங்க? இடமும் வாங்கியிருக்கேன் சார். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இதை பார்த்துறீங்க. மிஸ் யூ தான், மிஸ் யூ so much. நான் மிஸ் பண்ணுறேன், ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒருத்தரோட குரல் இல்லை. இப்போ இது மாதிரி ஒரு தமிழ்நாட்டு முழுக்க யோசிச்சிங்கன்னா பல கோடி பேர் வந்து இதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்துல தான் குடும்பத்துக்காக ஒர்க் பண்ணிருக்கவங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அவங்க. என்ன பெட்டி சார் இது? நான் வந்து வெளிநாட்டுக்கு டெய்லர் வேலைக்கு போனேன் சார். ஆனால் என்னை ஏஜென்ட்டுங்க ஏமாற்றி அங்கே போய் ஆடு மேய்க்க சொல்லிட்டாங்க. போகும்போது உங்களோட வந்து டெய்லர் வேலைன்னு எல்லாமே பாம்பேல ட்ரைனிங் கொடுத்து நல்லா கோட் ஷூட்லாம் தைக்க நான் திறமையான ஆள். தச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனேன். ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போதே எனக்கு பல்வேறு பயம் இருக்குது. அங்கே போய் இறங்கினோடனே தான் தெரியும், இது ஒரு காட்டில் ஒரு ஆடு இருக்க இடத்துல இறக்கி விட்றாங்க, இங்கே ஆடு தான் மேய்க்க போகிறோன்றது ஒரு பயம். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு சொன்னால் பெரிய ஷாக்காக இருக்குமா சார்? பயங்கரமாக ஷாக்கு தான் சார். அதுதான் பெட்டியில் எழுதிக்கிட்டு இன்றைக்கி இதை பற்றி மக்களுக்கு 30 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வெளிநாடு போகாத, ஏமாத்துறான், ஏஜென்ட் ஏமாத்துறான், அங்கே இருக்க முதலாளி ஏமாத்துறான், பல்வேறு வழிகளோடு நான் வந்து வந்திருக்கிறேன். இதை ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் இதை என் வாழ்க்கையே ஒரு விழிப்புணர்வாக 2 மணி நேரம் காலையில் சாயந்தரம் பள்ளி, கல்லூரிகள், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னை மதிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த வருஷம்? 1995 போனோம் சார். ஓகே, அங்க போனவொடனே தான் உங்களுக்கு ஆடு மேய்க்கணும்னு சொல்றாங்க. ஆமா சார். எத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க? 3 வருஷம் அங்க இருந்தேன் சார். 3 வருஷம் எப்படி கடத்துட்டீங்க? எப்படி என்னலாம் பண்ண வேண்டியது, எப்படி கடத்துனீங்க? அதாங்க, நான் வந்து இங்கேருந்து போகும்போது பாம்பே போனேன். போய் அங்கே இறங்கின உடனே பக்கத்தில் ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒரு 100 ஆடு இருக்கும். அந்த 100 ஆட்டை நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வரணும். நான் இருந்தது மலைப்பகுதி. ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் இப்போ வந்துச்சுல்ல சார், அது வந்து பாலைவனம். நான் இருந்தது மலைப்பகுதி. அங்கே என்னால் தாங்க முடியாத வந்துடலான்னு நினச்சா அங்கே இருக்க டிரைவர் ஒரு தமிழ் ஆள் கூட இருப்பார். அவர் சொல்லுவார், நீ இங்கே ஒழுங்காக வேலை செஞ்சால் உயிரோட 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு போகலாம். நீங்கள் அவனுக்கிட்ட தகராறு பண்ணினா, ஜெயிலுக்கு போனீங்கன்னா இதை விட குடும்பம் இருக்கும். அங்கே சாப்பாடும் தெரிய தரமாட்டான், அடிப்பான், உதப்பான். 1 வாரம் அவர் ஜெயிலில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தை சொன்னார். அடிப்பான், ஒரு வேளை தான் சோறு கொடுப்பான். நீ 3 வருஷம் அந்த ஆட்டு மந்தையை தாண்டி வெளியே போனதே இல்லையா? வெளியில் போகல. ஒரு 5 கிலோமீட்டரு ஒரு டென்ட்டில் படத்தில் டென்ட் போட்டு அந்த மாதிரி காட்டில் டென்ட் இருக்கும். அந்த ஆட்டோட தான் படுத்துருக்கணும். தனியாளாக நான் இருந்தேன். அங்கே முதலாளி வந்து எனக்கு மேலே ஒரு கொஞ்சம் மலைப்பகுதி, நான் இருந்ததெல்லாம் மலைப்பகுதி சார். அந்த மேலே இருந்து பார்ப்பாரு. திருப்பி என்ன செஞ்சான், எனக்கு மறுநாளே இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு வந்து அங்கே கொடுத்தது சார். ஜிப்பா மாதிரி நல்லா நைட்டி மாதிரி
ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவான். கை ஃபுல்லாண்டு இருக்கும், காலில் காலரில் பட்டன் இருக்கும். ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் ஆடு மேய்க்கணும்னு சொன்னான். மறுநாள் நான் பாட்டு என்ன செஞ்சேன், ஆட்டை அழகாக ஓட்டிகிட்டு போய் சுற்றி அது ட்ரெஸ் போட்ட உடம்புல ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்காக மேய்க்கணும்னு மேய்ச்சேன். அப்படி மேய்ச்சிட்டு சாயந்தரம் வந்து நிற்பேன். சாயந்தரம் வந்த உடனே என்னை சுற்றி வந்து பார்த்து அடிப்பான், 5 அடி சவுக்கால் எடுத்து அடிப்பான். எதுக்கு அடிச்சானா, இந்த வெள்ளை சட்டை எது கொடுத்தானா, எந்த இடத்துல உட்காந்துருந்தேன், எங்கே ஏந்திரிச்சேன், எங்கே படுத்திருந்தேன்னு பார்த்துருந்து அத்தனை இடத்துல அழுகுப்படுத்துனா அத்தனை அடி அடிச்சான் சார். 5 அடி. அந்த 5 அடியும் அப்படியே வரி குதிரைக்கு பத்திர மாதிரி உடம்புல பதிஞ்சிருக்கும் சார். என்னடா இதுக்கு இவனை இப்படி ஏமாத்த தெரியாத நாம அடி வாங்குறமேன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செஞ்சேன், சரி நல்லா மேப்புன்னு சொல்லிட்டு போய் ஒரு மரத்தில் சட்டையை கழட்டி வச்சுட்டு நான் சுற்றிட்டு மேய்ச்சிட்டு வரேன். சாயந்தரம் ஓட்டிட்டு அழுகப்படாமல் வரேன். சாயந்தரம் வந்து 5 அடி அடிக்கிறான் சார். கண்ணீர் வருது. எதுக்கு அடிச்சான்னு என்னன்னு அடிச்ச பிறகு அவன்கிட்ட கதறிட்டு கேட்குறேன். டிரைவர் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்றாரு. நீ அங்கே அவரை ஏமாத்திட்டு சட்டையை கழட்டி வச்சு பார்த்துட்டு பைனாக்குலர்ல இருந்து அங்கிருந்து உன்னை பார்த்துருக்கான். சட்டையை கழட்ட ஒரு பட்டனை போடலனாவே ஒரு அடி சவுக்கடி கொடுப்பான். 3 வருஷம் கழிச்சு வெறும் பொட்டியோட நான் பட்ட வலி வேதனையெல்லாம் சாகர மட்டும் இன்னைக்கு நினைச்சேன்னா கண்ணீர் வரும் சார். 30 வருஷம் நான் பட்ட வலி இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வருது சார். ராத்திரி 12 மணிக்கு அழுதுகிட்டு இருக்கேன் சார். பீப்புளெலாம் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க டு பில்ட் அ குட் லைஃப் ஃபார் தியர் சைல்டு. ஸோ நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். எங்களுக்கு நான் வந்து என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு மணினா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணதில்லை. அண்ட் நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடச்சிருக்கு. பட் தே ஹாவ் சாக்ரிஃபைஸ்டு அந்த லைஃப் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒரு என்னோடய கிராஜுவேஷன் அப்புறம் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுக்குமே அப்பா வந்ததில்லை, அம்மா தான் வந்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அப்பா அங்கே ஒர்க் பண்ணாலும் அம்மாவும் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எங்களை வளர்த்தாங்க. ஆனால் ஒரு இதுக்கும் அப்பா இருந்ததில்லை. அந்த ஒரு எம்டினஸ் வந்து ஃபீல் ஆகும். அண்டு இப்போது அப்பா வந்துட்டாங்க, ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல. நான் இங்கே ஒர்க்காக சென்னை வந்துட்டேன். ஓகே, அப்பாவுக்கு என்ன பண்ணி பார்க்கணும்னு ஆசை? அப்பா உங்களுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி கடல் கடந்து உயிரை பணையம் வச்சு வேலையை பார்த்துட்டாரு. அப்பாவுக்கு இதை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, இது செய்யணும்னு ஆசை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு எப்போவுமே நாங்கள் 2 பேருமே வந்து கேர்ள், நானும் என் தங்கச்சியும். நான் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு பையனாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் கூட என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா எங்கள் அப்பாவுக்கு. நான் எங்கள் அப்பாவுக்கு 60th பர்த்டே வந்தது. இப்போது நான் ரிங் வாங்கி கொடுத்தேன் என் சேலரியிலேருந்து. நான் அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் நிறையா வாங்கி தரணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எங்கள் அப்பா அதெல்லாம் வந்து சரி வாங்கி தந்தியா, சரி ஓகே, அது வந்து அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. பட் வெளில போய் சொல்லுவாங்க, என் பொண்ணு இது வாங்கி கொடுத்தா, என் பொண்ணு இது வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் 2 பொண்ணையுமே எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு வீட்டில் பையன் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வச்சு செஞ்சு பார்க்கணுன்னு நினைப்பாங்களோ அதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டீங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க, தனியாக அவங்களால பார்த்துக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்வேன் சார். நீங்கள் எத்தனை வருஷம் சார் இருந்தீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷம் இருக்கேன் சார். 15 வருஷம் வெளிநாட்டில்? ஆமாம். எங்கே இருந்தீங்க? சவுதியில் வந்து ஒரு 4 வருஷம், குவைத்தில் வந்து 5 வருஷம், துபாயில் ஒரு 6 வருஷம். 52,000 கட்டி போனோம் சார். இப்போ அங்கே போனால் எங்கள் டிரைவர் வேலை சொன்னாங்க. டிரைவர் அங்கே போனால் டிரைவர் லைசன்ஸ் கொடுத்து வேலை கொடுத்தா டிரைவர் வேலை தரல சார். 8 மீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 90 சென்டிமீட்டர் ஆழம், குழி வெட்டணும் ஒரு நாளைக்கு. டிரைவர் வேலைன்னு சொல்லிட்டு குழி வெட்ட வச்சிட்டாங்க. ஆமாம், அது கேபிள் புதைக்கிறதுக்கு. நீங்கள் கேட்கலையா சார்? நீங்கள் என்ன டிரைவர் வேலைக்கு கூப்பிட்டு போனீங்க, நீங்கள் என்ன குழி வெட்ட வைக்கிறீங்க? அங்கே அந்த மாதிரிலாம் பேச முடியல சார். அப்போல்லாம் நமக்கு அரபி தெரியாது, ஹிந்தி தெரியாது.